மண்டே 15ஆந்தேதி பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நண்பர்களை சின்ன வேண்டுகோள், நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்து கால்குலேஷன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக ஒரு அறிவிப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. நான் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து என்எஸ்சி சார்ட் டேபிள் வச்சுருக்கேன். நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 48,564. அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48,700 புட் ஆப்ஷன், 48,600 அண்ட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 48,800. ஸோ அப்புறம் புட் ஆப்ஷன் 48,500 ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்படேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 48,700ம் 48,800ம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நம்ம கால் சைடு புட் சைடு வந்து அவங்க வந்து காம்படேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் வந்து பலமாக இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க சைடில் மார்க்கெட் வந்து போகும். ஸோ இதுக்கான லெவல்ஸ் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட், வீக்லி, மந்த்லி சார்ட், ஃபிபனாச்சி வச்சுருக்கேன், அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 49,564, அதாவது மார்க்கெட் 48,500 வச்சுக்கோங்க, 500 to 600 ஃப்ளாட். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 500 to 600 ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே 600 மேலே சஸ்டெயின் ஆகும்போது உங்களுக்கு அப்சைட் லெவல்ஸ் வந்து 48,771. ஸோ இது வந்து எஸ்டர்டேவோட அந்த ஒரு முக்கியமான ஒரு லெவல், 50% லெவல். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே வந்து 49,000 வரையும் போவாங்க. ஸோ எஸ்டர்டே ஹை, டே பிஃபோர் டே ஹை வரையும் போயிட்டு, ஸோ அங்கே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மேற்கொண்டு அப்சைட் லெவல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்க லெவல் வரையும் போவாங்க. அதாவது எல்லா லெவலும் இல்லை. ஸோ 49,057, 49,146, 49,300. ஸோ மேக்ஸிமம் வந்து அப்சைட் டார்கெட் இது தான். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகாமல் கீழே வராங்க, 48,500 வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான லெவல் வந்து பார்த்திங்கன்னா 48,434 ஒன்று இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 48,368. அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது 48,266. அதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா 48,130. அதுக்கும் கீழே 48,054. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைக்காலஜிக்கல் நம்பர்ஸ் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே கீழே வரும்போது சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேலே போகும்போது ஏதாவது சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் ஃபிகர் நம்பர், அதாவது 49,000 அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட்டை ஹோல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல்லர்ஸ் வந்து அங்கே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துலேருந்து செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே வர வைக்க பார்ப்பாங்க, கால் செல்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு இமிடியேட்டாக ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது வந்து ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் நம்பர்லேயும் வந்து இது வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப், சின்ன கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத இங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ 48,700 இந்த ப்ளூ லைன், இதுக்கு மேலே வரும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 48,898. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 48,942, 49,000. அதையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது 49,084. அது ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப் சைடில். அதுக்கு மேலே 49,184. அதுக்கு மேலே போனாங்கன்னா 49,350. இப்போ டவுன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 700க்கு கீழே மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 48,500. அதுக்கு கீழே வராங்க அப்படின்னா 48,370. அதுக்கும் கீழே 48,216.
அதுக்கும் கீழே 48,050, 48,000 மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது பிகினர்ஸ் வந்து எங்கெல்லாம் நான் வந்து மென்ஷன் ரெட் லைன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஹோல்ட் ஆகி தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போகிறது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் பிகினர்ஸ் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. எங்கெல்லாம் சைக்காலஜிக்கல் நம்பர் வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு இது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா மார்க்கெட் எங்கெல்லாம் க்ரீன் லைனில் சப்போர்ட்டில் வந்து ஹோல்ட் ஆகிட்டு திரும்ப அப் ட்ரெண்ட் பின் பார் வருது அப்படின்னா இந்த மாதிரி பின் பார் வருதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பின் பார் இங்கே வந்து பையர்ஸ் ஆக்டிவ் ஆகிட்டு இங்கேருந்து ஃபுல் வால்யூமில் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரேலி தந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிறாங்க அப்படின்னா 48,500 ஆர் பிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ 48,500 பிரேக் பண்ணி கீழே வரும்போது 48,328 அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 48,213 ஒரு நமக்கு ஒரு அடுத்த டார்கெட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது 48,131 அதுக்கு கீழே வந்தாங்கன்னா சைக்காலஜிக்கல் நம்பர் 48,000 அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 47,762 அதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து ஏப்ரல் 4th வந்து அந்த டைமில் வந்து ஒரு இடத்துல வந்து கேப் அப் ஆனால் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் மார்க்கெட்டை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. Hi guys, welcome to Tamil Trading YouTube channel. So please subscribe my channel and like and share and don't forget to press the bell icon. So then only you can get my videos frequently. So you can now watching this Fibonacci 15 minutes level. So once the market is gap down opening 48,500 or below, so these are the levels I mentioned here. After breaking the 48,500 and downside opening, 48,378 is the target and 48,328, 48,246, 48,213, 48,131 and 48,000. And then downfall is more because there is one small gap filling pending. So that's why market will retest that level. So that level is 47,762 and 47,713. Up to bottom side this is the level, and upside already I mentioned, if sustained 48,500, upside the level is 48,754, 48,804, 49,000, 49,095, 49,238. These are the upside levels. And this day chart, weekly, monthly, this chart for you can intraday they can use it. It also very useful for you. So then the 48,500 below we will get the target 48,368, 48,266, 48,130, 48,054 and psychological number 48,000. Upside level is 48,648, 48,771. 48,771 is the more important level. Maybe market will be reverse this level, or if it is sustained it will go upside only. 48,986 and 49,000. After breaking 49,000, if it is sustained 15 minutes, it will be 5 to 10, 15 minutes or 20 minutes it will sustain here. The market will go upside up to 49,057, 49,299. Okay.
And guys, and also day chart also I have the Fibonacci levels. Already we discussed it because this are day, week and monthly everything included here. So no need to explain again for this only day chart. So most of all it's all same levels only, small difference only there. So now we check the price action levels, okay? And also there is some upside gap filling pending. That level is 48,880 to 48,920. So there is one small gap pending, yeah, because after this 12th market fall down here. So there is a small pending is there, okay? So the price action level is 48,500 below, now market closed, and 48,542 once it will be break. The upside level is 48,593, 48,633, 48,671, 48,716, and then 48,792, 48,860, and then 48,920, and 48,961, 49,000. These are the upside levels. If market open and sustain below 48,500, the downside levels are 48,436 and 48,360 and 48,258, 48,167. And then the bottom side there is a psychological number 48,000. If major fall is there, it will be breached up to 48,000. வாங்க நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ மேலேயும் ஒரு இடம் வந்து கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங் இருக்குது. அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 48,860 48,920. அந்த 40 பாயிண்ட் வந்து கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டு சப்போஸ் மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வரணும். ஏன்னா இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளாக வந்து கடந்த ஒரு வாரமாக நமக்கு மார்க்கெட் வந்து பெருசாக எந்த வித மூவும் தரல. ஸோ அதனால் வந்து இந்த இந்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் ரீஜனில் வந்து இந்த ஈராக் அண்ட் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஸோ அதன் காரணமாக சப்போஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு டவுன் சைட்லேயும் நிறைய வாய்ப்பு இருக்குது. If there is any negative news coming regarding this Israel and Iran, any issues coming, any negative message, negative news, the market will fall and fill this bottom gap filling area. Already I mentioned in previous chart. So this price action level, the downside levels, once market open, then fall down below 48,500. If it is sustained bottom side, the downside levels are 48,436, 48,360, 48,258, 48,167. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 48,500 கீழே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற லெவல் வந்து 48,436, 48,360, 48,258, 48,167. அதுக்கு கீழே வந்து 48,051, 48,000. 48,000 கீழே பார்த்தீங்கன்னா 47,983. அதுக்கும் கீழே 47,930. அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி லெவல்ஸ் இது வந்து பார்த்துக்கலாம். நம்ம இந்த 15 மினிட்ஸ் ஃபிபனாச்சி இன்ட்ராடே டே சார்ட்டு பார்த்தோம். இது 15 நிமிஷத்துக்கான சார்ட்டு. ஸோ திஸ் ஃபார் 15 மினிட்ஸ் ஃபிபனாச்சி லெவல்ஸ். So this is also very useful for beginners and small intraday newcomers. So 1 lot, 2 lot, whoever doing the trades, they can use these levels. Okay. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 48,500, 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். இப்போ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆகி அந்த 600, 650குள்ளே இருக்கும்போது எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க. நோ ட்ரேட் ஜோன். Don't trade in between 48,550 to 650. Once it will be break 48,664, then you go for a call side. Okay, so the upside level is 48,798. After breaking this level 48,900 and 48,960, 48,995,
49,000, 49,057, 49,143, and upside 49, 255. Up to this level market will go upside, and downside, if sustained below 48,500, the downside level will be breach 48,462, 48,383, 48,363, 48,296, 48,241, 48,152, 48,051, and 48,000, and below 47,924. These are the downside levels. நண்பர்களே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து நமக்கு வந்து லெவல் வந்து 48,500 பிரேக் பண்ணி கீழே வரும்போது 48,477, 48,462, 48,383, 48,296, 48,258, 48,241, 48,152, 48,051, 48,000, 48,000 கீழே 47,924. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 48,500லேருந்து 650க்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஹோல்ட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகி மேலே வரும்போது சின்னதாக ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது. நான் போன சார்ட்டையும் சொல்லியிருந்தேன். 48,900 அந்த இடம் வரைக்கும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா மேலே போகிறதுக்கு 48,995, 48,900, 48,995, 49,000, 49,057, 49,143, 49,234, 49,313. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் லெவல்ஸ் அப்சைடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். I forgot to tell if market open flat. So these are the levels. If the market open 48,500 to 550 like this, or 600 in between it is open, the upside level is 48,600, and then 48,661, after that 48,737, and 48,800. After breaking these levels 48,878, 48,945, 49,000, 49,120, 49,291. These are the upside levels. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 48,500லேருந்து 550க்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 48,659, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 48,733, அதுக்கு மேலே 48,800, 48,878, 48,945, 49,000, அதுக்கு மேலே 49,120, 49,291. இது வந்து மேலே வந்து போகக்கூடிய லெவல்ஸ், அதிகபட்ச லெவல்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா கைஸ், இஃப் மார்க்கெட் இஸ் ஃப்ளாட் ஓப்பன் தென் கோயிங் டவுன் அண்ட் சஸ்டெயின் டவுன் சைட் மீன்ஸ் 48,388 is the first target, then 48,321, 48,255, 48,110, 48,000, 47,909. These are the downside levels. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 48,500க்கும் 550 அந்த ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு கீழே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து 48,388, 48,321, 48,255, 48,140, 48,000, 47,909. இதுதான் வந்து லோவஸ்ட் லெவல். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். Guys, I think this video will be very useful for beginners and newcomers. So I hope you can utilize my supports and resistance levels for intraday. So whoever like my channel, so continue to watch my channel and kindly support my channel and like and share to your friends. And please, whoever watching without subscribing,
Please subscribe my channel and don't forget to press the bell icon. Thank you very much. நன்றி நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Wish you happy Tamil New Year for everyone.